இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க फ्रेंड्स. வேற லெவல் காமெடியா இருக்கும். நம்ம ரஜி பாப்பாவோட அன்னி சேனல் தமிழ் கார்ட்டூன் பர்தாபகல் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா फ्रेंड्स? அதுல புதுசா காதல் வெண்ணிலான்னு ஒரு சூப்பர் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. இதுவரை பக்கத்தவங்க தமிழ் கார்ட்டூன் பர்தாபகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல வீடியோ பாருங்க फ्रेंड्स. வேற லெவல்ல இருக்கும். இதுவரைக்கும் எல்லா எபிசோடும் பார்த்தவங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க फ्रेंड्स, கதை எப்படி இருக்குன்னு. வாங்க நம்ம ஓனர் ஸ்டோரிக்குள்ள போலாம். சரோ ஏங்க வந்துட்டீங்களா? ஆமா சரோ, அவசரமா வாங்கன்னு போன் பண்ணல, அதான் உடனே கிளம்பி வந்தேன். என்ன விஷயம் சரோ? உட்காருங்க, ஏதோ விருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி நிக்கிறீங்களே, இதுக்கு உட்காருங்க சொல்லி. இல்ல சரோ, என்னன்னு சொன்னீங்கன்னு கேட்டு கிளம்புவேன். அப்படி என்ன அவசரம், என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? வந்த நேரத்துல இருந்து சுடுதண்ணி கால்ல ஊத்தி நிக்க மாதிரியே நிக்க வேண்டியது. பொண்டாட்டி கூப்பிட்டுருக்காள, அமைதியா என்ன மாதிரி கேட்க மாட்டேங்கிறிய. டக்குன்னு சொல்றதா இருந்தா நான் பால்ல சொல்லிருக்க மாட்டேனோ. வர வச்சு சொல்லியேனா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். உட்காருங்க சொல்லியே. சரி சரோ, கோவப்படாத, உட்கார்றேன். சத்து நேரம் இருங்க, நான் போய் காப்பியோ ஸ்நாக்ஸா எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் இப்ப எதுவும் வேண்டாம் சரோ, நீ என்ன விஷயம் சொல்லு, நான் கேட்டு கிளம்புறேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது, நீங்களும் திருத்திக்கிற மாட்டியே. இதுக்கு நான் போன்லயே சொல்லிருக்கலாம், உங்களை வர வச்சு இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அதான் நான் போன்லயே சொல்லு, நீ தான் வாவான்னு கூப்பிட்டா. சொல்லு சரோ, எனக்கு வேலை இருக்கு. எப்பவுமே வேலைதான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா பணம் இருக்கான்னு கேட்டா மட்டும் இல்ல இல்லன்னு சொல்லுவிய. சரோ, 10 லட்சம் நான் தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்ல. இத்தனை வருஷத்துல இந்த 10 லட்சம் மட்டும் தான் தந்திருக்கிய. கூட ஒரு 10 லட்சம் தந்திருந்தா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். என்ன 40 லட்சம் பரட்ட வைக்கல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரோ, நான் எங்க அம்மாட்ட இன்னொரு 10 லட்சம் வாங்கி தரலான்னு கேட்டேன். உங்க அம்மா ஒத்த பைசா இல்லன்னு இருப்பாவல. ஆமா சரோ, இப்படி கரெக்டா சொல்றா. தெரியும் தெரியும், உங்க அம்மையை பத்தி எனக்கு தெரியாது. என் பிறந்த நாளைக்கே செங்கல் வாங்கி தந்தவிய. பணம் இருக்குன்னு எப்படி சொல்லுவாவே? அது சரோ, எங்க அம்மைக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் என் தங்கச்சி படிப்பு செலவுக்கும் அவ்வளவு ரூபாயும் செலவாய் போச்சான். இந்த மாசம் செலவுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லி இருந்தவ. அப்படியா? நான் என்ன 10,000 தாரி கொண்டு போய் கொடுங்க. இல்ல சரோ, நான் பாத்துக்கிறேன், என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு, நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். எனக்கு அப்புறம் இந்த மாசம் சம்பளம் வரும்ல, அதை வச்சு நான் பாத்துக்கிறேன் சரோ, நீ ஒன்னும் வருத்தப்படாத. அப்ப இங்க இருந்தாலும் நீங்க எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் 1 ரூபா தர மாட்டிய. தரணும்னு எனக்கும் ஆசை சரோ, ஆனா எங்க அம்மைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவுக்கே ரூபா பத்தாதுன்னு சொல்றவ. பின்னாடி கொஞ்சம் இடம் கிடக்குல வீட்டுக்கு பின்னாடி, அதை வித்துடலாமான்னு சொல்லிட்டு இருந்தவ. பேசாம உங்க அம்மையா அந்த வீட்டை வித்துட்டு இங்க வர சொல்லுங்க. பணம் இல்லன்னா நான் பாத்துக்கிறேன், ஆஸ்பத்திரி செலவு நானே பாத்துக்கிறேன். நீங்களாவது என் கூட இருப்பீங்க, எனக்கு அந்த சந்தோஷமா கிடைக்கும். சரோ, முதல்ல வீட்டை கட்டி முடி சரோ, அதுக்கு பிறகு அதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். சரி 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 சரோ, எதுக்கு கூப்பிட்ட? அந்த நேரத்துல இருந்து எதுக்கு கூப்பிட்டா நான் போன ஒரே புராணமே பாடுங்க. எப்பயாவது சரோ அப்படின்னு என் விரல பிடிக்கிறது, என் கைய பிடிச்சிட்டு 2 கவிதை சொல்லியது, எனக்காக ஒரு பாட்டு பாடியது. ஒண்ணும் கிடையாது, அப்படி எல்லாம் பண்ணதானே வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். சரோ, எனக்கு பாடணும்னு ஆசைதான். ஆமா சரோ, எனக்கு பாடுறதுக்கு ஆசைதான். ஆனா என்னோட குரல் நல்லா இருக்காது பாட்டுக்கு. ஆமா, என்கிட்ட பாடக்கு குரல் எப்படி இருந்தா என்ன? என்னமோ நான் உங்களை சினிமால போய் பாட சொன்ன மாதிரியே பேசுங்க. ஒரு அன்பு இல்ல, ஒரு காதல் இல்ல, ஒரு டூயட் இல்ல. வாழ்க்கையே போர் அடிச்சு போச்சு. சரோ, இப்ப இத பேசுறதுக்கு தான் கூப்பிட்டியா? நான் உன்னை இதை பேச கூப்பிடல, வேற ஒரு விஷயமா தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம் சரோ? ஏங்க, என் தம்பிக்கு நானே நிறைய இடத்துல கொண்டு பார்த்துட்டேன். ஒரு பொண்ணு உனக்கு அமைய மாட்டேங்குது. உங்க அம்மாட்ட உங்க தங்கச்சி பத்தி கேட்கன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? சரோ, அது எங்க அம்மாட்ட கேட்டேன். என் தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள பாக்கணும் எங்க அம்மா ஆசைப்படியாவ. தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரினா? அது சரோ, என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலரா மாப்பிள்ள பாக்கணுமா. உன் தம்பி சேகர் கொஞ்சம் கற்பா இருக்கான்ல. கற்பா இருந்தா என்ன? கற்பா இருந்தாலும் அவன் பொறுப்பா இருப்பான். கலரா இருக்கவே கழட்டி விட்டுட்டு போயிருவான். என்ன சரோ அப்படி பேசுற? நான் கூட கலரா தான் இருக்கேன், நான் என்ன உன்னைய கழட்டி விட்ட போனேன்? நீங்க என்ன என் கூட சேர்ந்தா இருக்கிய? வெளிநாட்டுல இருந்தாலும் வேலை இருக்கும்பிய. இப்ப இங்க வந்த பிறகு வேலை இருக்குங்கிறிய. சரி, வேலைதான் இருக்கு, பொண்டாட்டி கூட 5 நிமிஷம் கூட பேச முடியாதாக்கோ. நீங்க உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு அங்கதானே கிடக்குறிய, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரோ, கழட்டி விடுறதுன்னா இது இல்ல சரோ. ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போட்ட, உங்க தங்கச்சி கட்டி தர முடியாது அப்படித்தானே? சரோ, நீ கேட்டதுனால நானே எங்க அம்மாட்ட கேட்டேன் சரோ. எங்க அம்மா அதுக்கு கலரான மாப்பிள்ள தான் பாக்கணும், உன் தங்கச்சி நல்ல கலரா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. கலரு உங்க தங்கச்சி பெரிய உலக அழகி, கலர்லயே மாப்பிள்ள பாப்பிய. என் தம்பி கட்டி தராத பொண்ணை யாருக்குதான் கட்டி கொடுக்குறீன்னு நானும் பாக்கேன். அப்படி என்ன கலர்ல தான் மாப்பிள்ள பாக்குறீன்னு நானும் பாக்கேன். சரி சரோ, அதை விடு. உன் தம்பிக்கு என்ன பொண்ணா கிடைக்காது? ஏன் கிடைக்காது? 1000 பொண்ணு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ கவலைப்படுற? நீயே ஒரு நல்ல பொண்ணா பாரு சரோ. நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், பாக்காமையா இருக்கேன். ஒரு பொண்ணு அவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதான் நீங்க சொன்னாச்சுன்னா அவனும் சம்மதிப்பா, நல்ல பொண்ணா பாப்பியன்னு பார்த்தேன். ஏங்க, உங்க ஊர்லயாவது நீங்க ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன் தம்பிக்கு. உங்க தங்கச்சி தான் கட்டி தர மாட்டேன்ட்டிய. அந்த ஊருக்குள்ளேயுமே பொண்ணு இல்லாம போச்சு. ஒரு நல்ல பொண்ணா இருந்தா பார்த்து சொல்லுங்க, கட்டிக்கிடுவோம். நீங்க சொன்ன தம்பிய கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்.
சொல்லியுங்க. சரோ அந்த ஊருக்குள்ள யார் இருக்கா என்ன ஏதுன்னு எனக்கே தெரியாது. நான் வேணா சேகருக்கு நீ பொண்ணு பார்க்க சொன்னதாக எங்க அம்மாட்ட சொல்லிடுறேன். எங்க அம்மா ஏதாவது பொண்ணு இருந்தா பார்த்து சொல்லுவாவே. உங்க அம்மா தானே பொண்ணு வீட்டுல கட்டி தரேன்னு சொன்னாலும் கட்டி கொடுக்காதேன்றுவாவே. அவன் கற்பாப்பா என் பிள்ளைய கட்டி கொடுக்கல நீனும் கட்டி கொடுக்காதேன்னு போய் விளம்புவாவே. அவியல பத்தி எனக்கு தெரியாது போல்க. நீங்க ஒண்ணு உங்க அம்மாட்ட சொல்லில பொண்ணு பார்க்காண்டா. இல்ல சரோ என் தங்கச்சி தான் எங்க அம்மா அப்படி சொன்னாவ. வேற வீட்டுல பொண்ணு பார்த்தா அந்த மாதிரி சொல்ல மாட்டாவ. நான் எங்க அம்மாட்ட சொல்றேன், எங்க அம்மா நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுவா. சரியா கவலைப்படாத சரோ, நல்ல பொண்ணா கிடைக்கும். சரிங்க, அப்படின்னா உங்க அம்மைக்கு என் முன்னாடியே போன் போடுங்க, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. உங்க அம்மா என்ன சொல்லியாவ நீ அப்படி நானும் கேட்டுக்கிறேன். எதுக்கு சரோ நான் இங்க வந்ததே சொல்லிட்டு வரல. ஏங்க இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் உங்க பொண்டாட்டி தானே, என்னமோ காதலி பார்க்க போற மாதிரி சொல்லாம வரியே. எனக்கு தெரியாது உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அன்பு இருந்தா உங்க அம்மைக்கு இப்பவே போன் போடுறிய. நான் என் பொண்டாட்டி கூட தான் இருக்கேன்னு சொல்றிய. அதுக்கு பிறகு என் பொண்டாட்டி இந்த மாதிரி தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னானு சொல்றிய. உங்க அம்மா என்ன சொல்லியாவங்கதான் நான் காதால கேட்கணும். போன போடுங்க. சரோ இப்ப இதெல்லாம் தேவையா? தேவைதான் போடுங்கன்னு அப்படி என்னதான் சொல்லியான்னு பாத்துருவோம். சரி சரோ நான் போடுறேன், லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் போட முடியாது. இங்க பாருங்க, நான் கேட்க மாதிரி சத்தமா தான் போன வைக்கணும். அவி அப்படி என்னதான் சொல்லியா நான் கேட்டுக்கிறேன். சரி சரோ நான் போடுறேன், நீ என் பக்கத்துல உட்காரு சரோ. சரி. இன்னைக்கு இந்த மாமியார் கிளவி விட்ட என்னதான் சொல்லுதுன்னு நானும் கேட்டு ஆகணும். கலர்ல வேணுமாம்ல மாப்பிள்ள, கலர்ல எங்க இருந்தா பெயிண்ட் அடிச்சு தயார் பண்ணி வருதுன்னு நானும் பார்த்தேன். ஹலோ அம்மா. சாரத்து பாபி என்னையா எங்க இருக்க எப்போ வருவா? ஏமா இப்போ என்னது இப்பயே வாரியா? இல்லம்மா நான் இப்போ வரல, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே நான் கூட எடுத்து வைக்கணுமான்னு நினைச்சிட்டேன். என்னதுமா? சாப்பாடுப்பா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும்ல. சாப்பிடாமலே போயிட்டா. அம்மா இன்னைக்கு வேறுபாம்பு வச்சிட்டு சிக்கன் பொரிச்சிருக்கேயா. சீக்கிரம் வா, உனக்கு எடுத்து வைக்கேன். சரிம்மா வாரேன், கொஞ்சம் லேட் ஆகும். நான் இப்போ சரோ வீட்டுல தான் இருக்கேன். என்னது அவ வீட்லயா? இப்ப எதுக்கு அங்க போனா? நேத்து தான அவள போய் பாத்துருக்கு. தேடாம அவ உன்னை வரச்சல கூப்பியல. சீ, என் புருஷன் தானே, நான் கூப்பிட்டேன் என்ன கூப்பிங்க வச்சுக்கிட்டேனே. கிழவி என்ன பேச்சு பேசுவார். என்னமோ மகன் கள்ள காதலி பார்க்க வந்த மாதிரியே கடுப்பாகுது. ஏமா அது ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்க்க வந்தேன். என்ன அப்படி முக்கியமான விஷயம்? இன்னைக்கு என்ன இன்னொரு வீடு அத்தி வரம்பாடியால? பானா ரொம்ப குமிஞ்சிட்டு வாழ்க்க, ரொம்ப அத்தி வரத்து நோண்டியா. பாத்து அதுக்குள்ளே உளுந்துற போற. கிழவி ஒன்னு போட்டு முக்கியம். பேதி எடுத்த கிழவி என்ன பேச்சு பேசுது. இதுக்கு என்ன பிரச்சனை? நான் எத்தனை பேர் கேட்டேன்னா இதுக்கு என்ன? சே, ரொம்ப தான் பொறாம பிடிக்குது. ஏமா அதெல்லாம் இல்ல. ஏமா நம்ம சரோட தம்பி இருக்கான்ல சேகர். ஆமா, ஒரு கார்வெண்ட் பையன் இருக்கானே, அவனுக்கு என்ன? ஏங்க உங்க அம்மா இதுக்கு இப்படி பேசியவ? சரோ கொஞ்சம் பொறுமையா இரு சரோ, பேசிட்டு அப்புறம் பேசுறேன். என் தம்பிய கருவண்டு இருந்தவ. ஒரு நிமிஷம் இரு சரோ, அம்மா லைன்ல இருக்காங்க. ஏய்யா சாரத்து பாபு, அந்த கார்வெண்ட் பையனுக்கு என்ன? சே, பேதிதான் இருக்கு. ஏமா சேகரே அப்படி பேசுறீங்க, நல்லதானே இருக்கான். இருக்கான். இப்ப அவனுக்கு என்ன சாரத்து பாபு? ஏமா அது நான் இப்ப எதுக்கு போன் பண்ணேன்னா, சரோவிய தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னா. நம்ம தங்கச்சியை கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன், நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீல்ல. அதான் நம்ம ஊர்ல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்கம்மா. சேகருக்கும் கல்யாண வயசு வந்துட்டுல, அதான் சரோ சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் நிறைய இடத்துல பொண்ணு தேடி இருக்கா, ஒன்னும் செட் ஆகலையா. அதான் உங்களுக்கு ஏதாவது பொண்ணு தெரிஞ்சா சொல்லுங்கம்மா, உடனே பேசி முடிச்சு கல்யாணத்தை வச்சிடலாம். ஏய்யா சாரத்து பாபு, இப்பலாம் பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் நல்ல காலால படிச்ச மாப்பிள்ளைகளுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்கி. இவன் கார்வெண்ட் கணங்க இருக்க, இவனுக்கெல்லாம் பொண்ணு கிடைச்சிருமா? ஷோ, பேதி எடுத்த கிழவி. என் தம்பி மேல அப்படி என்னதான் காந்தல்ல தெரியலையே. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கு, கருவண்டுங்குது. இது வாயில வசம்பதா வச்சு தேய்க்கணும். ஏமா கலர்ல என்ன இருக்கு? சேகர் கற்பா இருந்தாலும் குணத்துல ரொம்ப நல்ல பையமா. அப்படி சொல்லுங்க, என் புருஷனுக்கு என் தம்பியை பத்தி நல்லா தெரியும்ல. அவனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்கம்மா. சரியா, நீ கேட்டதுனால சொல்லி ஒரு பொண்ணு இருக்கு. அப்படியாம்மா, நல்ல பொண்ணா? யாரு, எங்க இருக்கு வீடு, எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லுங்கம்மா, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களா. ஐயா, அது நம்ம ஊர்தான். என்ன ஒரு 2 தடவை தள்ளி தான் இருக்கு வீடு. என்கிட்ட மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்கன்னு முன்னாடியே ஒரு நாள் சொல்லி வச்சாவ. அந்த பிள்ளைக்கு டிவி வியாதி இருக்கு பாத்துக்க. இப்ப இருக்க என்னன்னு தெரியல, அப்ப கொஞ்சம் இருமுவா. ஆனா மிந்தி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டாவ. நம்மளுக்கு எதுக்கு அது? நல்ல வசதியான குடும்பம்ப்பா. 50 பவுனுக்கு மேல போடுவாவ. பொண்ணும் நல்ல வெள்ளூச்சி மாதிரி வெளுத்துவே இருப்பா. இந்த சாயா ரோம் இருக்கிறதுனாலதான் மாப்பிள்ளை எல்லாம் தட்டி போகுதுன்னு
பேதியத்த கிளவி பாத்துக்கிறேன். ஏங்க அந்த பொண்ணு உங்க அம்மாட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. உங்க அம்மா அவ்வளவு பேசியது கேட்டுட்டே இருக்கீங்க இருக்கு. சரி சரி நான் பேசிக்கிறேன். ஏமா அந்த பொண்ணு சேகருக்கு வேண்டாமா? உடம்பு சரியில்லாத பொண்ணை சேகர் கட்டி வச்சு அவன் தான் கஷ்டப்படணும். வேற ஏதாவது நல்ல பிள்ளையா இருந்தா சொல்லுங்க. அப்படியே அந்த பிள்ளை வேண்டாமா? ஆமா, நோக்காடு வந்த பிள்ளையை கட்டி வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளதான் வந்து சொல்லுவாங்க. எதுக்கு வேண்டாம்னா வேற ஒரு பிள்ளையை சொல்லுங்கய்யா. அதை வேணா பேசி முடிச்சிருவோம். யாருமா சொல்லுங்க? நம்ம ஊர் தானே அந்த பொண்ணும்? ஆமாய்யா, நம்ம ஊர்தான். நம்ம மூக்காய் பேத்தி இருக்கால. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நல்ல பிள்ளையா? நல்ல பிள்ளைதான்ப்பா. குடிஞ்சதால நிம்மராம நடக்கிற பிள்ளை. எப்பாடா இப்பவாது கிளவி நல்ல பொண்ணை பார்த்து சொல்லுதே. இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா முடிச்சிருவோம். ஆனா ரெண்டு தடவை வீட்டை விட்டு ஓடிட்டு பாத்துக்க. யார் கூட ஓடிச்சு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. நானே அரசல் பரசலாதான் கேள்விப்பட்டேன். ஒரு தடவை ஓடின போது மட்டும் ஒரு மாசம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காவ. அட சூனியக்கார கிளவி. இன்னொரு தடவை ஓடும்போது 2 நாள்ல கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாவ. ஓட்ட பந்தயத்துல கப்பு அவளுக்கு தான் முதல் பரிசா கொடுக்கணும். கிளவி என் தம்பிக்கு பாக்குற பொண்ணை பாரு. சாரத்து பாபு, அந்த பிள்ளை ஓடின விஷயம் நம்மளுக்கு தான் தெரியும். சரோஜா வீட்டுக்கு தெரியாதுல்ல. அதனால நீயே எதுவும் சொல்லிக்கிட வேண்டாம். அவையெல்லாம் வந்து விசாரிச்சா நீ ஊருக்குள்ள யாரும் சொல்ல போறதும் கிடையாது. அதனால பேசாம அந்த பயலுக்கு இந்த பிள்ளையை கட்டி வச்சிருவோம். கமிஷன் இங்கே 1 லட்சம் வாங்கிடலாம். சே கமிஷனுக்கு செத்த கிளவியெல்லாம் இருந்திருக்கு. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். ரெண்டாவது நல்ல பிள்ளையா தான் சொல்ல போகுதுன்னு நினைச்சேன். போத்தா 2 தடவை ஓடி இருக்கலாம். என்னமோ ஓட்ட பந்தயத்துல ஓடின மாதிரியே கப்பு வாங்கின மாதிரி சொல்லி இருக்கு கிளவி. இது சொல்லலன்னா நான் அப்படியே விசாரிக்காம கட்டி வச்சிருவேன் நினப்பு. சே என்ன மோசமான குணமா இருந்திருக்கு. ஏங்க இந்த பொண்ணு என் தம்பிக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. சரி சரோ, எனக்கும் பிடிக்கல, நான் வேண்டாம்னு சொல்லிடுறேன். முதல்ல சொல்லுங்க. ஏமா இந்த பொண்ணை வேண்டாமா? ஓடி போன பொண்ணை கட்டி வச்சா சரி வராது. என்னைக்குனாலும் தெரிஞ்சிடும். சேகர் நல்ல பையன், அவனோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சாலும் கல்யாணம் முடிச்ச பிறகு ஓடனா என்ன பண்றது? அதனால இந்த பொண்ணு வேண்டாமா. வேற ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க. சரியா, என்னதான் இருந்தாலும் அதுவும் பொண்டாட்டியோட தம்பி. அதனால நீ 4 விஷயத்தை யோசிச்சு வேண்டாம்னா விடு. இன்னொரு பிள்ளை இருக்கியா, தங்கமான பிள்ளை. தங்கமான பிள்ளை தங்கமான பிள்ளை. இது சொல்லிட்டா நாங்க அப்படியே நம்பிடுவோம். இதுல எத்தனை ஓட்ட வச்சல் இருக்குன்னு தெரியலையே. ஏங்க பொண்ணு எப்படி, குணம் எப்படி, குடும்பம் எப்படின்னு கேளுங்க. சரி சரோ கேக்குறேன். ஏமா இந்த பொண்ணு எப்படி? அந்த மாதிரி எதுவும் வில்லங்க இல்லல்ல? எந்த வில்லங்கமும் இல்லப்பா, நல்ல பொண்ணு. எந்த நோய் நொடியே இல்ல, யார் கூடயும் ஓடையில. கவலை பாரு கிளவிக்கு. அது வந்துயா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரே மாசத்துல அந்த மாப்பிள்ளை பையன் செத்து போயிட்டான். என்னது ஒரே மாசத்துல செத்து போயிட்டானா? சி அட பாய்சன் கிளவி. சரியான விஷப்பாட்டெல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் ஏதோ ராசி சரியில்லை, பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டாவ. நல்ல பிள்ளையா, வீட்டுலதான் போய் இருக்கா. அடக்க ஒடக்கமான பிள்ளை, குடும்பமும் நல்ல குடும்பம். இந்த ஒரு சின்ன பிரச்சனை தான். இதை சாரஜா வீட்டுல சொல்லாம சேகருக்கு அந்த பிள்ளையை கட்டி வச்சிருவோம். ஒரு நல்ல பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரியே இருக்கும் பத்தியா? அவன் என்ன பெரிய ஆணழகனா? சரியான காட்செட்டி வாயே. அவனுக்கு இதுவே அதிகம். பொண்ணு நல்ல கீழி மாதிரி இருப்பா. வயசு என்ன ஒரு 38 தான் ஆகுது. சி 38? அவ்வளவு வயசான கிளவி என் தம்பிக்கு கிட்ட சொல்லுது இந்த பாலறிஞ்ச கிளவி. என் தம்பிக்கு என்ன வயசாகி போச்சு, அவன் சின்ன பையன். பொண்ணு பார்த்து சொல்லுது ஒரு பொண்ணு. இதுகிட்ட போய் நான் பொண்ணு பார்க்க சொல்லி சொன்னேன்ல, என்னதான் செருப்பாலே அடிக்கணும். ஏமா அந்த பொண்ணுக்கு வயசு அதிகமா இருக்குல்ல? சேகர் சின்ன பையமா, கம்மி வயசு. அவனுக்கு எப்படி அவ்வளவு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? ஏய்யா சாரத்து பாபு, நான் ஒரு விஷயம் சொல்லி அதை மட்டும் கேட்டுக்க. நீ வெளிநாட்டுல இருந்ததுனால இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. இப்பலாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம்பா. ஏதோ கிடைக்கிறத பிடிச்சி தப்புடு தாலி கட்டிடணும். விட்டுட்டான்னு வச்சுக்க, வயசு ஏறிக்கிட்டே போகும். வேற அவனை பார்த்து 30 ஆயிட்டு 35 வயசு ஆயிட்டுன்னு சொல்லுவாளுவே. அந்த அளவுக்கு போக விடாம கிடைக்கிறத பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லு. இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா, 38 ஆனா என்ன, பார்க்க நல்ல கீழி மாதிரி இருப்பா. கிளி மாதிரி இருந்தா கூண்டுல வச்சு அடைச்சிக்க வேண்டியதானே பேரியத்த கிளவி. என் தம்பிக்கு பாக்குற பொண்ணு பேரு ஏதோ கஷ்டப்பட்ட குடும்பம், ஒண்ணும் போட மாட்டான்னு சொன்னா கூட நான் போய் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். சொல்லுது பாரு 38 வயசா. இது மோனுக்கே 38 வயசு பொண்ணு செட் ஆகாது. என் தம்பிக்கு பாக்குற பொண்ணு பேரு இந்த கிளவிய நேர்ல பாத்துட்டு அதுக்கு பாரு தான் இதுக்கு இருக்கு. ஏங்க பொண்ணு பேசல போதும், கட்டு பண்ணுங்க. சரி சரோ. ஏமா பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க, இந்த பொண்ணு வேண்டாம்.
போன வைக்கமா நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். போன கட்டு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சரோ. ஏங்க உங்க அம்மைக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்கா? என் தம்பிக்கு என்னங்க குறைச்சலு? உங்க அம்மா என் தம்பிக்கு பார்த்த பொண்ணெல்லாம் பாத்தீங்களா? எப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் பார்த்து சொல்லியா பாருங்க. சரோ அது வந்து நான் திடீர்னு கேட்டதுனால எங்க அம்மா கிடைச்ச பொண்ணெல்லாம் சொல்லியிருக்காவே. நான் வீட்டுக்கு போயிட்டு நல்ல பொண்ணு அந்த மாதிரி வேணும்னு சொல்றேன். அந்த மாதிரி நல்ல பொண்ணு இருந்தா மட்டும் பார்த்து வாண்ட சொல்றேன். போதும், உங்க ஊர்ல உள்ள பொண்ணே என்